தொடர்வோம். உடலை ஆலயமாகவும் அகத்தில் அன்பை தீபமாகவும் ஏற்றி ஞானத்தை பெறுவதை பற்றி முந்தைய பாடலில் பார்த்தோம். 33வது பாடலில் இந்த தேடல் மற்றும் தியான பயிற்சியில் ஏற்படும் சில நுட்பமான மாற்றங்கள் மற்றும் குருவின் உபதேசம் ஒரு சாதகனை எவ்வாறு பக்குவப்படுத்துகிறது என்பதை அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 33 ஞானத்தின் தெளிவும் குருவின் வழியும். பாடல்: சிவமாய் நீ நின்றால் சித்தனாவாய் செப்பரிய ஞானமது உள்ளே பொங்கும். பவமாய் நீ அலைந்ததெல்லாம் நீங்கிப் போகும் பாருணி. சுழிமுனையில் கருத்தைச் சுருக்கி தவமாய் நீ வாசியது ஏற்றி நின்றால் தானாக தத்துவங்கள் எல்லாம் புரியும். நவமாய் நீ பிறந்து வரு நலிவு தீரும். நாதனார் அருளாலே ஞானம் சேரும். விளக்கம்: இந்த பாடலில் தியானத்தின் ஒருமுகப்பாட்டினால் ஏற்படும் தெளிவை பற்றி அகத்தியர் கூறுகிறார். 1. சித்தன் ஆதல் சிவத்தன்மையுடன். சிவம் என்றால் அமைதி, தூய்மை. உன்னை நீ நிலைநிறுத்திக் கொண்டால் நீ வெறும் மனிதனாக மட்டும் இருக்க மாட்டாய், சித்தனாக ஞானி மாறிவிடுவாய். 2. கருத்தைச் சுருக்குதல். பாருணி சுழிமுனையில் கருத்தைச் சுருக்கி எண்ணங்களை, ஆசைகளை, உலகத் தேவைகளைச் சுருக்கி உனது முழு கவனத்தையும் சுழிமுனையில் தியான மையத்தில் குவிக்க வேண்டும். 3. தத்துவங்கள் புரியும். ஆன்மீக தத்துவங்களை புத்தகங்கள் மூலமாக படிப்பதை விட வாசியை ஏற்றி தியானம் செய்து உள்ளே பார்த்தால் அண்ட சராசரத்தின் ரகசியங்கள் தானாகவே புரியத் தொடங்கும். 4. நலிவு தீரும். மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கும் இந்த சங்கிலி நவமாய் நீ பிறந்து வரு நலிவு அருந்துவிடும். உண்மையான விடுதலை என்பது இதுதான். 5. நாதனார் அருள். இந்த ஞானப்பாதை ஒருவருடைய சொந்த முயற்சியால் மட்டும் வருவதல்ல, குருவின் நாதனார் அருளும் இதற்கு துணையாக வேண்டும். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். கருத்தை சுருக்குதல். இது மனதை ஒருநிலைப்படுத்துவதன் உச்சகட்டம். மனம் சிதறாமல் ஒரு ஊசியின் முனையைப் போல கவனத்தை குவித்தால் மறைந்து கிடக்கும் ஞானம் தானாகவே வெளிப்படும். தத்துவங்கள் புரியும். வெளியில் நீங்கள் தேடும் தத்துவங்கள் எல்லாம் உங்கள் சுவாசத்தின் ஓட்டத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. வாசி சரியான பாதையில் இயங்கினால் வாழ்க்கை குறித்த எந்த குழப்பமும் இருக்காது. பாடம்: அகத்தியர் உறுதியளிக்கிறார். சுழிமுனையில் உன் கருத்தை குவித்து தியானித்தால் பிரபஞ்சத்தின் ரகசியம் உனக்கு புரியும். மீண்டும் மீண்டும் பிறக்கும் துன்பம் நீங்கும். குருவின் அருளோடும் வாசி யோகத்தின் வலிமையோடும் நீ ஒரு சித்தனாக மாற முடியும். முந்தைய பாடலில் சித்தனாவதற்கும் குருவின் அருள் மற்றும் சுழிமுனை தியானத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். 34வது பாடலில் இந்த தியான பயிற்சியில் ஒரு சாதகன் எதிர்கொள்ளும் மௌனம் மற்றும் அதன் மூலம் அடையும் பேரமைதியை அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 34 மௌனத்தின் ஆழம். பாடல்: நாதனார் அருளாலே ஞானம் சேரும் நன்மார்க்கம். தானாக உனக்கே தோன்றும் பேதமாய் உலகினில் பேச வேண்டா. பேசுவதில் பிராணன் வீணாய்ப்போகும். ஏதமில்லா மௌனத்தை நீயும் காக்க. எங்குமே சிவமென நீ கண்டு கொள்வாய். போதமாய் உள்ளே நின்று பொங்கித் தோன்றும் பூரணமாம் சிவயோக பொருள் சொல்லேனே. விளக்கம்: இந்த பாடலில் பேச்சை குறைத்து மௌனத்தை மேற்கொள்வதன் அவசியத்தை அகத்தியர் வலியுறுத்துகிறார். 1. பேச்சு வீண். உலகியல் விஷயங்களை பற்றி தேவையின்றி பேசுவது உனது பிராண சக்தியை, சுவாச ஆற்றலை வீணாக்கும். பிராணன் வீணாகும் போது உன் தியான திறன் குறையும். 2. மௌனத்தை காத்தல். ஏதமில்லா மௌனம் இது வெறும் வாயை மூடுவதல்ல, எண்ண ஓட்டங்களை நிறுத்தி மனதை அமைதிப்படுத்துவதாகும். இந்த மௌனமே தியானத்தின் காவலன். 3. எங்கும் சிவம். மௌனமாக இருந்து கவனித்தால் உலகத்திலுள்ள எல்லா பொருட்களிலும் மனிதர்களிடத்திலும் அந்த இறைத்தன்மையை சிவம் நீ காண முடியும். 4. உள்ளே பொங்கும் போதம். மௌனத்தின் ஆழத்தில் ஒரு அறிவு, போதம் உனக்குள் தானாகவே பொங்கி வரும். இது புத்தகங்கள் மூலம் வரும் அறிவு அல்ல, அனுபவத்தினால் வரும் ஞானம். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். பிராணன். யோகத்தில் பிராணன், சுவாசம் என்பது உயிர் சக்தி. வார்த்தைகள் வெளியே வரும்போது பிராணனும் வெளியேறுகிறது. மௌனம் காக்கும்போது அந்த சக்தி உனக்குள்ளேயே சுழன்று ஞானத்தை வளர்க்கிறது. போதம். இது சுய அறிவு அல்லது ஆத்ம ஞானம். மௌனம் மட்டுமே இந்த ஆத்ம ஞானத்தை உனக்கு காட்டும் கண்ணாடி. பாடம்: அகத்தியர் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறார். தேவையற்ற பேச்சை குறைத்து மௌனத்தை கடைப்பிடி. பேச்சில் பிராணனை வீணாக்காதே. மௌனமான நிலையில் நீ உலகை பார்த்தால் எல்லாவற்றிலும் சிவத்தை காண்பாய். உள்ளுக்குள்ளே ஞானம் தானாகவே பொங்கி வரும். முந்தைய பாடல்களில் மௌனம் மற்றும் பிராண சக்தியை பாதுகாப்பதன் அவசியத்தை பார்த்தோம். 35வது பாடலில் இந்த தியான பயிற்சியினால் ஒரு சாதகனின் உடல் மற்றும் மனம் எப்படி மாற்றமடைகிறது என்பதையும் அது ஒரு யோகியின் வாழ்வில் எத்தகைய விடுதலையை தருகிறது என்பதையும் அகத்தியர் விவரிக்கிறார். பாடல் 35 யோகியின் பிறப்பு விடுதலை. பாடல்:
பூரணமாம் சிவயோகப் பொருள் சொல். லேனே புண்ணியத்தின் வடிவமாய் நீயும் நிற்க காரணமாம். பிறவி நோய் கருகிப்போகும் கவலைகள் ஒன்றும் உன்னை தொடாது நில்லு ஆரணமாம். வேதங்கள் சொல்லும் உண்மை அகத்திலே சிவயோகம் காணு மென்றே பாரினிலே பிறவாமை வரமதாகும் பற்றற்ற சிவயோகி நீயே யப்பா. விளக்கம். இந்த பாடலில் சிவயோகியின் இலக்கையும் அதன் பெருமையையும் அகத்தியர் தொகுக்கிறார். 1. புண்ணியத்தின் வடிவம். சிவயோகத்தில் நிலைத்திருப்பவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவன் புண்ணியத்தின் வடிவமாகவே ஞானத்தின் வெளிப்பாடாக மாறுகிறான். 2. பிறவி நோய் கருகும். பிறவி நோய் மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதுமான சுழற்சி யோக பயிற்சியின் ஞானத்தினால் கருகி தீந்து சாம்பலாகிவிடும். 3. கவலைகளற்ற நிலை. ஞானம் பெற்றவனுக்கு கவலைகள் ஒட்டுவதில்லை. அவன் கவலைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிறான். 4. வேதங்களின் உண்மை. எல்லா வேதங்களும் உபநிடதங்களும் சொல்லும் ஒரே உண்மை, இறைவனை வெளியில் தேடாதே, அகத்தில் சிவயோகம் மூலம் தரிசி என்பதுதான். 5. பிறவாமை எனும் வரம். பாரினிலே இந்த பூமியில் மீண்டும் பிறக்காமல் இருப்பதே மிகப்பெரிய வரமாகும். பற்றற்ற சிவயோகியாக நீ மாறும்போது இந்த விடுதலை உனக்கு கிடைக்கிறது. மெய்ப்பொருள் உள் அர்த்தம். பிறவி நோய், ஆசைகளும் பற்றுதல்களுமே பிறவிக்கு காரணம். சிவயோகத்தில் அந்த ஆசைகளை நீக்கிக் கொண்டால் பிறகு பிறப்பதற்கான கர்மவினை ஏதும் இருக்காது. இதுவே பிறவி நோய் நீங்குதல். பற்றற்ற சிவயோகி. பற்று அற்று இருத்தல் என்றால் உலகத்தை வெறுப்பது அல்ல. உலகத்தில் இருந்தாலும் அதன் மீது உரிமை பாராட்டாமல் எல்லாவற்றையும் இறைவனின் செயல் என்று உணர்ந்து செயல்படுவது. பாடம் அகத்தியர் வலியுறுத்துவது. உன் அகத்தில் சிவயோகத்தை காண்பதே வேதங்கள் சொல்லும் உண்மை. பிறவி பிணியை நீக்கி கவலைகளற்ற தூய நிலையை நீ எய்த வேண்டும். எல்லாவற்றிலும் பற்றற்ற சிவயோகியாக நீ நிலைத்து நின்றால் பிறவாமை எனும் வரத்தை நீயே பெறுவாய். 35 பாடல்களில் சிவயோகத்தின் மேன்மையையும் பிறவிப்பிணி அறுவதையும் விளக்கிய அகத்தியர் 36வது பாடலில் இந்த யோக பயிற்சியை தீவிரமாக செய்பவனுக்கு இயற்கையிலேயே உண்டாகும் அந்த பேரமைதி மற்றும் பிரபஞ்ச உணர்வை விளக்குகிறார். பாடல் 36. பிரபஞ்சத்தோடு ஒன்றி நிற்றல். பாடல். பற்றற்ற சிவயோகி நீயே யப்பா. பரவெளியில் உன்சித்தம் பதித்து நில்லு சுற்றமுடன் உலகனைத்தும் உன்னில் தோன்றும் சுடர் விளக்காய். அகத்தினிலே ஒளியே மின்னும் குற்றமறத். தியானமது கூடி வந்தால் கோதிலா ஞானமது கொழித்துத் தோன்றும் கற்றதனால் பயனில்லை வாசி. ஏற கண்ணார பார்த்திடுவாய் சிவயோகந்தானே. விளக்கம். இந்த பாடலில் வெறும் புத்தக அறிவுக்கும் கற்றது அனுபவ அறிவுக்குமான சிவயோகம் வேறுபாட்டை அகத்தியர் மிக தெளிவாக காட்டுகிறார். 1. பரவெளியில் சித்தம். பரவெளியில் உன் சித்தம் பதித்து நில்லு. மைன்ஸ். உனது கவனத்தை உலகச் செயல்பாடுகளில் வைக்காமல் எல்லையற்ற அந்த பிரபஞ்ச வெளியில் பரவெளி நிலைநிறுத்து. 2. அனைத்தும் உன்னில் தோன்றும். நீ சிவயோகத்தில் நிலை பெற்றுவிட்டால் இந்த உலகம் என்பது உனக்கு வெளியில் இருக்கும் ஒன்றல்ல, அது உனது அகத்தில்தான் இருக்கிறது என்பதை உணர்வாய். 3. சுடர் விளக்கு. உனது அகத்தில் அந்த ஞான ஒளி அணையா விளக்கைப் போல எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்கும். 4. கற்றதனால் பயனில்லை. பல நூல்களை படிப்பதாலோ அறிஞர்களை கேட்பதாலோ மட்டும் ஞானம் வராது. வாசியேற சுவாச ஆற்றலை மேலே ஏற்றி தியானித்து நீயே நேரடியாக அந்த இறைநிலையை காண வேண்டும். கண்ணார பார்த்திடுவாய். 5. கோதிலா ஞானம். குறைபாடில்லாத கோதிலா அந்த ஞானம் தியானம் கூடி வரும்போது கொழித்து பெருகி வெளிப்படும். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். வாசியேற இதுவே யோகத்தின் உயிர்நாடி. உனது மூச்சுக்காற்றை முறைப்படுத்துவது உனது ஆற்றலை உயர்த்துவது மட்டுமல்ல, உனது விழிப்புணர்வை கான்ஷியஸ்னஸ் சாதாரண நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்வதாகும். நேரடி அனுபவம். புத்தகங்களில் படிப்பது தகவல். சிவயோகத்தில் நீ உணர்வது அனுபவம். அகத்தியர் கண்ணார பார்த்திடுவாய் என்று சொல்வது தியானத்தில் உனக்குள்ளே தோன்றும் அந்த ஒளியையும் இறைத்தன்மையையும் நீயே நேரில் தரிசிக்க வேண்டும் என்பதைத்தான். பாடம் அகத்தியர் வழி காட்டுகிறார். உலகியல் நூல்களை படிப்பதில் மட்டும் நேரத்தை வீணாக்காதே. சுவாச ஆற்றலை வாசியை உயர்த்தி உனது கவனத்தை அகவெளிக்கு கொண்டு செல். குற்றம் குறையாத அந்த ஞானத்தை உனக்குள்ளேயே தரிசித்து பரவெளியோடு ஒன்றி